ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்கில் 32 கியர் ரஞ்சித் சார் ஜெயிச்சிருக்காரு. நேற்று ஜாக்லின் அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேக்காக ஒரு ட்ராமா பண்ணி ரஞ்சித் சாரோட ஒரு பேரை கெடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட அதை பற்றி ப்ரமோ வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை இதில் பார்த்ததுக்கப்புறம் லைவில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வீடியோ போட டைம் கிடைக்கல. ஸோ அவங்க வந்துட்டு சும்மா ஒன்றுமே அவர் பண்ணலை. அவர் ஜஸ்ட் டாஸ்க் தான் விளையாண்டுருப்பாரு. அதை வச்சு ஒரு பெரிய சீன் க்ரியேட் பண்ணி அப்பா மாதிரி நினச்சேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது அவங்க கேங்கில் உள்ள சௌந்தர்யா, ஜெஃப்ரியே அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணுறது தப்புன்னு ஜாக்லினுக்கு சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் தேவையில்லாமல் ஒரு பெரிய சீன் க்ரியேட் பண்ணி ரஞ்சித் சாரோட பேரை கெடுத்திருப்பாங்க. பட் இப்போ என்னென்னா, ரஞ்சித் சார் செம்மையாக விளையாண்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன டாஸ்க்குன்னு நமக்கு தெரியாது. பட் கேப்டன்சி டாஸ்கில் அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ரஞ்சித் சார் ஆனால் பயங்கர சேஞ்சஸ் ஆகும். நிறைய வேறு யாராவது எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீக்கே யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கோம். இப்போ அடுத்த வீக் ரஞ்சித் சார் அண்ட் மஞ்சரி 2 பேருமே வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஸோ வேறு ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா விளையாடுற கண்டஸ்டன்ட் யாராவது வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸில் வந்துட்டு விஜய் விஷால் செலக்ட் ஆகிருக்காரு, ஆர்ஜி ஆனந்தி செலக்ட் ஆகிருக்காங்க, ஜெஃப்ரி செலக்ட் ஆகிருக்காங்க, அப்புறம் மஞ்சரி செலக்ட் ஆகிருக்காங்க. இப்படி நிறைய ரூமர்ஸ் வருது. ஸோ கரெக்டாக 4 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாருங்கிறது நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக தெரியல. பட் கேப்டன் வந்து ரஞ்சித் தான். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.